ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 110. இங்கு இளையாழ்வார் ராமானுஜராக மாறிய கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தனது குருவான பெரிய நம்பியை இளையாழ்வார் மதுராந்தகத்தில் சந்தித்த விவரத்தை இங்கு காணலாம். இப்பொழுது காஞ்சி வரராஜ பெருமாள் 6 வார்த்தைகளில் தெளிவு பெற்ற இளையாழ்வார் வரதர் இடம் விடைபெற்று திருவரங்கத்தை நோக்கி பயணப்பட்டார். பெரிய நம்பியை கண்டு ஆச்சாரியனாக பற்ற வேண்டும் என்னும் ஆவல் மேலோங்கி இருந்தன. மதுராங்கத்தில் இடையில் மதுரமான ஆச்சரியம் காத்து இருந்தது. அங்கு அதே சமயத்தில் அரங்கத்தில் இருந்து காஞ்சி நோக்கி இளையாழ்வாரை காண வந்து கொண்டு இருந்த பெரிய நம்பியும் இவரை மதுராங்கத்தில் சந்தித்து விட்டார். வரங்களை அள்ளித்தரும் கற்பக மரத்தை போன்று விஷய அர்த்தங்களை அள்ளித்தரும் ஆச்சாரியனை எதிரில் கண்ட இளையாழ்வார் கண்ணீர் மல்க அக்கணமே தனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்குமாறு பிரார்த்தித்தார். பெரிய நம்பியோ இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரம் சென்று அடைந்து பின்பு அங்கே செய்து வைக்கலாம் என உணர்த்தினார். அதற்கு இளையாழ்வார் கூறினார், ஓ நொடிப்பொழுது இருக்கும் மின்னலை போன்ற இந்த உடலின் நிலையாமை அடியனுக்கு நடுக்கத்தை தருகின்றது சுவாமி. ஆதலால் இனியும் தாமதிக்காமல் இங்கேயே பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து அருள வேண்டும் என்றார் அவர். உமது ஆவல் இவ்வாறாக இருக்க பெருமானின் சித்தமும் அதுவே போலும், வாரும் செய்து வைக்கின்றேன் என கூறினார் பெரிய நம்பி. இதன் பின்பு பெரிய நம்பி அவர்களிடம் சங்கு சக்கரம் பொறி ஒற்றிக்கொள்ள பெற்ற இளையாழ்வார் பெரிய நம்பியையும் அவர் தம் பத்தினியும் காஞ்சிபுரத்தில் தன் கிரகத்திலேயே தங்கியிருக்குமாறு பிரார்த்தித்து கொண்டார். பெரிய நம்பி இளையாழ்வாருக்கு பற்பல சாஸ்திர அர்த்தங்களையும் கற்பித்தார். அவர் கேட்டுக்கொண்டபடி இப்படியாக இருந்து கொண்டு இருக்கையில் இளையாழ்வாரின் தர்மபத்தினிக்கும் பெரிய நம்பியின் தர்மபத்தினிக்கும் கிணற்று பாத்திரங்கள் இடித்து கொண்டதன் காரணமாக பிணக்கு ஏற்பட்டு விட்டது. அது பெரிய சண்டையில் முடிந்து போனது. இப்பொழுது இந்த பிணக்கு மேலும் வளர வளர பெரிய நம்பியும் அவரது தர்மபத்தினியும் ஸ்ரீரங்கத்திற்கே திரும்பிவிடுவது என முடிவு செய்து விட்டார்கள். பெரிய நம்பி தர்மபத்தினி கூறினால், ஓ நாம் இனியும் அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் அளித்தல் ஆகாது என கூறிவிட்டாள். அதற்கு பெரிய நம்பி அவர்களும் ஆம் நாம் புறப்படலாம் என்றார் அவர். இப்பொழுது இளைய ஆழ்வாரின் தர்மபத்தினியும் பெரிய நம்பியின் தர்மபத்தினியும் கிணற்று பாத்திரங்கள் இடித்து கொண்டதன் காரணமாக பிணக்கு ஏற்பட்ட விஷயமானது. இதை கேள்விப்பட்ட இளையாழ்வார் கிருகஸ்தனாக இருக்கும் இந்த நிலையை துறந்து சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்ளும் நேரம் வந்து இருக்கிறது போலும் என நினைத்தார் அவர். அதற்கான காரணம் இளையாழ்வார் மீண்டும் தனக்கு ஒரு ஆச்சாரியர் இல்லாத நிலை வந்துவிட்டதே என மிக மிக துன்பப்பட்டார், கவலைப்பட்டார். இதற்கு இடையில் ஒரு குறிப்பு என்னவென்றால், பஞ்ச சம்ஸ்காரம் என்பது சங்கு சக்கர முத்திரைகளை வலது இடது தோள்களில் பொறித்து அதனோடு இன்னும் 4 காரியங்களை செய்வது ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்யும் சமாச்சரண்யம் என்பது இதுவே ஆகும். முடிவாக காஞ்சிபுர வரதராஜ பெருமாளின் அனுமதியை பெற்று இளையாழ்வார் தஞ்சமாம்பல் இடமும் தன் நோக்கத்தை விலக்கிவிட்டு இளையாழ்வார் சந்நியாசி தர்மத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் ஆகிவிட்டார். அனந்த சரஸ் என்னும் புஷ்கரணியில் பல முறை மூழ்கி எழுந்தார். அதாவது காஞ்சி வரதராஜ பெருமாளின் கோவில் குளத்தில் ஆகும். இப்போது இளையாழ்வார் நினைத்தார், அடியேனால் அனைத்து பற்றுகளும் விடப்பட்டு விட்டன. வீடு மனைவி சுற்றம் என யாவும் தியாகம் செய்யப்பட்டன. இதோ இந்த உத்தம சரணாகதியை தவிர
என்றார் அவர். இப்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆகிய வரதன் தனது பக்தனை உரிய மரியாதைகள் உடன் ஏற்றுக்கொண்டு காவி உடை, திரிதண்ட முக்கோல் முதலானவைகளை அளித்து ராமானுஜன் என்னும் தாசிய நாமத்தை சாற்றினார். இதை எல்லோரும் அறிந்து அவரை மிக்க மரியாதையுடன் வணங்கினார்கள். ஊர் மக்கள் அனைவருமே இப்பொழுது அவருடைய திருநாமம் ராமானுஜர் எனும் சந்நியாசி கோலத்தை எடுத்து கொண்டார். அவர் முடிவாக ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்